ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அம்மா வீட்டில் எடுத்த விலாக் தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அம்மா வீட்டு விலாக் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் நெய்வேலி 1 வீக் ஆயிடுச்சு. லாங் லீவ் வரும்போது தான் நான் இந்த மாதிரி ஸ்டே பண்ணுவேன். ஆஃப்டர் மேரேஜ் பசங்க பிறந்ததுக்கப்புறம் நான் ஸ்கூல் சேர்த்த பிறகு நான் தங்குற பெரிய நாள் அப்படின்னா இது தான் சொல்லணும். இந்த வெக்கேஷன் லீவ் தான். ஏன்னா எனக்கும் காலேஜ் இருக்குது, நாவலனுக்கும் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ ஆனுவல் லீவ் அப்படின்றனால ஓகே 10 டேஸ் அம்மா வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நம்ம அம்மா வீட்டை தவிர நமக்கு வேறு எந்த இதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் டெய்லி ரொம்ப ஜாலியாக நெய்வேலி அப்படின்றனால நிறையா கோயில் இருக்கும், பக்கத்தில் பார்க்கெல்லாம் இருக்குன்றனால பசங்க இங்கே எங்கேயாவது வெளியே கூட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு நெய்வேலி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குக்கு போனால் அவங்களுக்கு ஜாலியாக. இது ஒரு 2-3 நாள் எடுத்த விலாக் தான், ஒரே வீடியோவில் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சு. இங்கே வந்தால் நான் தான் கோலம் போடுவேன் அப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு அம்மா வாசல்லாம் தெளித்து வச்சுருப்பாங்க. சில நேரம் அம்மா சீக்கிரம் எழுந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா நான் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன். ஸோ கோலம் தான் போட்டுட்ருக்கேன். கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா கலர் கோலம்லாம் வச்சுருந்தாங்க கொஞ்சம். ஸோ அதனால் எடுத்து சும்மா சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டாச்சு. அன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றனால பக்கத்தில் இருக்க வேலுடையான்பட்டு முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நைட்டே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதனால் காலையில் எழுந்திரிச்சாச்சு, சீக்கிரமே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எப்போது நான் நெய்வேலி வந்தாலும் நான் உடனே என்னைக்கு வரணும் அன்னைக்கே கண்டிப்பாக என்னால் போய் முருகனை பார்க்காம இருக்கவே முடியாது, வேலுடையான்பட்டு முருகன் கோவிலை. அதனால் கண்டிப்பாக போயிடுவேன். இந்த கோவில் ரொம்ப பழமையான கோயில். ரொம்பன்னு சொல்கிறத விட ரொம்ப 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 பழமையான கோவில். இந்த கோவிலில் ஒரு முக்கிய சிறப்பு இருக்குது. இங்கே இருக்க முருகன் கையில் வேல் மட்டும் இல்லாமல் வில்லோட காட்சியளிப்பார், தெய்வானை வெள்ளியோடு சேர்ந்து. அதனால் இந்த கோயில் பயங்கர ஸ்பெஷலான கோவில். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே முருகன் வில்லோட காட்சி அளிக்கிற கோவில் எங்கேயுமே கிடையாது, இதுதான். அதனால் இந்த கோவில் நெய்வேலியிலே ரொம்ப ஸ்பெஷலான கோவில். பக்கத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் இவர். பாருங்கள். அன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றனால பாலபிஷேகத்துக்காக நானும் தம்பியும் முருகனுக்கு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு போயாச்சு. ஸோ காலையிலே போயாச்சு. 7 o'clockலாம் கோயிலில் இருந்தோம். ஆனால் 9:30 மணிக்கு தான் அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தானே அந்த விசாக நட்சத்திரம் பிறக்குது அப்படின்றனால நாங்கள் 7 மணிக்கே போயிட்டு முருகனை பார்த்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி கண்குளிர பார்த்து பாலபிஷேகத்துக்கு பாலும் கொடுத்துட்டு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே எங்களால் இருக்க முடியல, ஏன்னா நாவலனும் ஆரூரனும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முன்னமே போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. பசங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால பங்குனி உத்திரம், ஸோ நான்வெஜ் குக் பண்ண முடியாதுன்றனால அம்மா அன்னைக்கு பலாக்கா பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. இந்த பிரியாணி பயங்கர டேஸ்டி. பலாக்காயில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பலாக்கா பிரியாணி. வெளியில் ஷாப்களில் பலாக்கா எனக்கு சின்ன காய் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஏன்னா நான் பார்த்தது கிடையாது. யாராவது வீட்டில் பலாக்கா மரம் வச்சுருந்தீங்க, இல்லை பக்கத்தில் நெய்பர்ஸ் யாராவது இருக்குது அப்படின்னா இந்த பிரியாணியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம சின்ன பலாக்காயாக எடுத்துக்கிட்டு பலாக்காயோட அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலராக இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக பிரியாணி பண்ணுற மாதிரி தான் பிரியாணிக்கு அந்த தாளிப்புக்கு வேண்டிய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பலாக்காயும் போட்டு அதையும் ஒரு 5 minutes நல்லா வதக்குங்க. வதக்கும்போது அந்த பலாக்காயில் இந்த உப்பு, காரம் அதெல்லாம் ஏறும்போது நமக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு வதக்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம ரைஸையும் போட்டு ஒரு 5 minutes அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்படி வதக்கும்போது
போது பிரியாணி வந்து நமக்கு நல்லா பொல பொல பொலன்னு இருக்கும், குழையாமல் வரும், ஒட்டாமல் இருக்காது, சாதம்லாம் உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் ரைஸை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அன்றைக்கி அம்மா வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி பண்ணாங்க. ஸ்பெஷலாக ரைஸை வச்சு பிரியாணி ரைஸ் எல்லாம் போட்டு பண்ணலை. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் வந்து பிரியாணி பண்ணும்போது என்ன தண்ணி ஊற்றுவோமோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. காய் வேகிறதுக்கு மட்டும் கூட வந்து ஒரு டம்ளர் எக்ஸஸாக சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அம்மா வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டாங்க. பிரியாணி பயங்கர டேஸ்டியாகவும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவும் உருளைக்கிழங்கு பொரியல் பசங்களுக்காக அம்மா செஞ்சுட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தோம். எப்போவுமே ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆகிடுச்சு அப்படின்னா பசங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நானும் தம்பியும் பக்கத்தில் இருக்க நேரு பார்க்குக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரு 7 o'clock தான் வீட்டுக்கு வருவோம். பசங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கில் கொஞ்சம் நேரம் போய் உட்காருது எனக்குமே பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே வேலை படிப்பு இப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு எனர்ஜியாக செய்ய முடியும். அதுக்கான நல்ல டைம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த பலாக்கா பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நெய்வேலியில் இருக்க இந்த வில்லுடையான்பட்டு கோயிலுக்கு வாங்க, முருகன் கோயிலுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா பூஜா வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.